2026 ஜூலை மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் சனியானவர் மீன ராசியில் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கிறாங்க. பொதுவாக இந்த வக்ரகிருதி அமைப்பு அப்படிங்கிறது ராசி ரீதியாக நிறைய மாற்றங்களை இது கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஜென்ரலாகவே இந்த வக்ரகதி அமைப்பை பற்றி பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக எதை எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் சிலர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இதை பார்ப்பாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுடைய சுய ஜாதக அமைப்பிலேயே அது அவங்களுக்கு அப்படி தான் வேலை செய்யும். யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் வக்கரமாக இருக்கோ அந்த கிரகங்கள் கோச்சார ரீதியாகவும் வக்கரம் பெறும் பொழுது அவங்களுக்கு இன்னும் கூடுதலாக வேலை செய்யும். அந்த வக்கர அமைப்பை பற்றி அவங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. அது அவங்களுக்கு நிதர்சன வாழ்க்கையில் அப்பட்டமாக அப்படியே தெரியும். மற்றவங்களுக்கு தான் அது பெருசாக புரியாது. ஆனால் மற்றவங்களுக்கும் இந்த கோச்சார வக்கர அமைப்பு அப்படிங்கிறது ஒரு சின்ன ஸ்பார்க் லெவலில் ஒரு சில விஷயங்களை செஞ்சுட்டு போயிடும். அந்த கிரகங்களுடைய நல்லது கெட்டதுக்கு தகுந்த மாதிரி. நல்லபடியாக இருந்ததுன்னா நல்லது செய்யும், கெட்டபடியாக இருந்ததுன்னா அது கெட்டதை கண்டிப்பாக செஞ்சுட்டு போயிடும். சடனாக அன்எக்ஸ்பெக்டடாக அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிடும். நவ கிரகங்களின் அடிப்படையில் சனியானவர் அசுப கிரகம் அப்படின்னு சொல்கிறோம். பட் எப்போவுமே ஜோதிடத்தில் ஒரு கிரகம் நல்லதை மட்டுமே செஞ்சுட்டு இருக்காது, அதே போல் கெட்டதுன்னா கெட்டதை மட்டுமே செஞ்சுட்டு இருக்காது. ஒரு கிரகம் அது இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரியும், அது எந்த கிரகங்களோட சேருது அல்லது எந்த கிரகங்களை அது பார்க்குது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரியும் அந்த சுப பலனும் அசுப பலனும் மாறிக்கிட்டு தான் இருக்கும். அதில் இந்த வக்ர அமைப்பு அப்படிங்கிறதும் அப்படித்தான். நல்லவங்களை கெட்டவங்களாக காட்டும், கெட்டவங்கள நல்லவங்களாக காட்டும். ஸோ இப்போ சனி இங்கே வக்கரமாகிறது பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சைடில் அது பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா சனியினுடைய வீரியம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையவே செய்யும். இன்னொரு சைடில் அது நெகட்டிவாகவும் வேலை செய்யும். காரணம், இந்த மாத கிரகங்களுடைய பார்வை அப்படிங்கிறது சனி மேலே விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மேற்கொண்டு இனி உங்களுடைய ராசி லக்னத்துக்கு இந்த வக்ர சனி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம் விருச்சிக ராசி என்பர்களே. விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்துல சனியானவன் என் வக்ர கதியில் அடுத்த 5 மாதங்களுக்கு சஞ்சாரம் செய்வாங்க. ராசியின் அடிப்படையில் சனியானவர் 3ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க. அதனால் இந்த சனியை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்கு எப்போவுமே ஒரு சாதகமான நிலைகளையும் கொடுக்கும், ஒரு பாதகமான நிலைகளையும் கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஜென்ரலாகவே இந்த விருச்சிக ராசி அப்படிங்கிறது வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எப்போவுமே அவங்க ஒரு சுழற்சிக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாற்றம் ஒன்றே மாறாது அப்படின்னு சொல்கிற மாதிரி நல்லது கெட்டது அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே மாறி மாறி போய்கிட்டே தான் இருக்கும். அதனால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தை பருவம் அப்படிங்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமாக அல்லது இனிமை தரக்கூடிய விஷயங்களாக அவங்களுக்கு அமைஞ்சிருது. என்றைக்கு இந்த வாழ்க்கை புரிய ஆரம்பிக்குதோ, அவங்க அந்த மத்திய வயதை கிராஸ் பண்ணிட்டு வர்றாங்களோ, அதுக்கு அப்புறம்தான் வாழ்க்கை இது இப்படித்தான் இருக்குது, இங்கே எதுவுமே நிலையாக இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அதனால் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் போன்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஏற்பட்டு அதையும் தெளிவுபடுத்தி கொண்டு வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு அவங்க நகர்ந்து போகும். ஒரு இயல்பான வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்போவுமே ஒரு கைக்கட்டா கனியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் அவங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய குழந்தை பருவ வாழ்க்கையை எப்போயுமே மறக்காமல் வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த வயதில் எதுவும் தெரியாது, எல்லாமே நல்லா தான் இருக்குது, தன்னை சுற்றி எப்போவுமே சந்தோஷமாக தான் இருந்தது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தில் அவங்க இருந்துக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணமாக செயல்படுறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி தான். ஜென்ரலாகவே இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சி அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். பட் அதுக்கேற்ற பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறதான் பிரச்சனையே. நான் எப்போவுமே ரிஸ்க் எடுத்து தயாராக தான் இருக்கேன். ஆனால் என்னால் எவ்வளவு தான் தாக்கு பிடிக்க முடியும்? ஒரு சாப்பாட்டை நார்மலாக சாப்பாடு ஆகிற வரைக்கும் வேக வைக்கலாம், ரொம்ப ஓவராக வேக வச்சு அது கருக வச்சுட்டா எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க தயாராக தான் இருக்கும். பட்டு எவ்வளவு நாள் எவ்வளவு தூரம் இது போகிறது, எவ்வளவு தான் தாங்கிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிற அந்த கேள்விகளும் மனக்குமுறல்களும் அவங்களுக்கு இயல்பாகவே ஏற்பட்டுடுது. அப்படி இதெல்லாம் முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் அந்த சனியினுடைய அமைப்பு தான். இப்போது சனி உங்களுக்கு 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறதுனால விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதகமான அமைப்பு தான். இப்போது கடந்த 1-2 வருடங்களாக பார்க்கும் பொழுது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது ஒரு வளர்ச்சியான அமைப்புகளில் தான் போய்கிட்டு இருக்கும். பட் விருச்சிக ராசியினுடைய அமைப்பு ஜென்ரலாகவே உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது இருக்கிறதுனால
என்னதான் அவங்களுடைய நல்ல விஷயங்களை பார்த்து வந்தாலும் கூட தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு அலைச்சல் டென்ஷன்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு இன்னொரு பெரும் காரணங்கள் இந்த ராகு கேதுக்களுடைய அமைப்பு அவங்களுக்கு கொஞ்சம் குறைச்சல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போது ஃபேவராக வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால தான் வாழ்க்கையில் சில முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகள் அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. பட் அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி திருப்தியாக இல்லை, ரொம்ப அலைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்குது, டென்ஷனை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதான் உங்களுடைய பிரச்சனையாக போய்கிட்டே இருக்குது. பட் அதுக்கு வந்து மெயின் காரணம் வந்து ராகு கேதுக்கள் தானே தவிர சனி வந்து அந்த வேலையை செய்யலை. இப்போதைக்கு சனி வந்து ஃபேவராட்டாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போதைய நிலையில் சனி வந்து அடுத்த 5 மாதங்களுக்கு வக்ரகதி ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால விருச்சிக ராசிக்கு இது கொஞ்சம் அன்ஃபேவராக தான் வேலை செய்யும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி எதுலேயுமே ஒரு திருப்தியற்ற நிலைகளில் தான் அவங்க இருந்துக்கிட்ட. என்ன தான் நல்ல விஷயங்கள் அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி அவங்க போனாலும் மனசார திருப்திகரமாக சுமூகமாக அப்பா ஓகேப்பா நிம்மதியாக இருக்குது, ஓகே இது இருந்தாலே போதும், நான் எப்படியோ தாக்கு பிடிச்சிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற நிலைக்கு பார்க்க முடியறதில்ல. என்னமோ இருக்குது, அடுத்தது ஒன்று செயலானா முடிய மாட்டேங்குது, எல்லாமே தட்டி தட்டி போய்கிட்டே இருக்குது, என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது, ஒன்று போனால் இன்னொன்று, ஒன்று போனால் இன்னொன்றுங்கிற மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு ஒரு சலிப்பு தட்டக்கூடிய விஷயங்களுக்குள்ளே அவங்க சிக்கிட்டு இருக்காங்க. இந்த வக்ரகாலம் கட்டம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இந்த அமைப்பில் எரி ரீதியில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி வேலை செய்யும். இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய கடந்த கால பிரச்சனைகளை மீண்டும் கடைவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள் உண்டு. முடிஞ்சு போன விஷயங்கள் அல்லது இனி அவ்வளோதான், இனி எல்லாம் வரவே வராது அப்படின்னு நினச்ச விஷயங்கள், இதுக்கு மேலெல்லாம் இதை பற்றியெல்லாம் பேசி பிரயோஜனமே கிடையாது அப்படின்னு நீங்கள் விட்டு வச்ச விஷயங்கள், இல்லைனா சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னே நீங்கள் விட்டுட்டு வந்த விஷயங்கள், இப்படி கடந்த கால பாதையிலே ஸ்டக்காக இருந்த விஷயங்கள் மீண்டும் உயிர் தெழக்கூடிய தன்மை பெறக்கூடிய அமைப்புகளில் இந்த வக்ர காலகட்டம் அப்படிங்கிறது செயல்படும். பட் ஸ்தானத்தின் அடிப்படையில் இது ஒரு சாதகமான அமைப்புகள் இருந்து செயல்படுறதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். ஒரு சொல்யூஷனை பார்க்கக்கூடிய நிலைகளில் தான் இதெல்லாமே உங்களுக்கு இருந்துட்டோம். ஸோ அதனால் பெருசாக டென்ஷன் ஆக வேண்டியது இருக்கிறது. ஆனால் அந்த அலைச்சல் டென்ஷன் அப்படிங்கிறது இன்னும் அதிகரிக்கக்கூடிய நிலைகளில் இருக்குது. அதை மட்டும்தான் விருச்சிக ராசிக்காரன் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியதாக இருக்கும். எதையும் எடுத்தவங்க ஊற்றோனாலும் சிம்பிளாக செஞ்சு ஆல்ரெடி அந்த பிரச்சனைலாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சனியும் வக்கரமாகக்கூடிய அந்த அமைப்பு அப்படிங்கிறது இன்னும் பிரச்சனையை அதிகமாக்கவே செய்யுது. ஸோ அலைச்சல் டென்ஷன் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது. 10 ரூபா செலவு பண்ணுற வேண்டிய இடத்துல 20 ரூபா செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். குறிப்பாக இந்த டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்பவுமே கவனமாக கையாளுங்க. ஒன்றை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னொன்று அதை ரெடி பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடும். அந்த மாதிரி நிறைய குறைச்சல் தரக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. லீகலாக செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டென்ஷனை ஏற்படுத்தும். பட் அதெல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற கான்செப்ட் பிரகாரம் உங்களுக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். உங்களுடைய தேவைக்கேற்ப தான் அந்த விஷயங்கள்லாம் வருது. பட் நிம்மதியாக அது இயல்பாக செய்ய முடியல அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. அதைத்தான் விருச்சிக ராசிக்காரன் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க அப்படின்னு சொல்கிறேன். அதே போல் இந்த காலகட்டங்களில் சொத்து சுகங்கள் வகையில் கொஞ்சம் டென்ஷன்கள் அலைச்சல் போன்ற விஷயங்கள்லாம் வந்து போகலாம். ஸோ பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் கூட தேவையில்லாத அலைச்சல் குறைச்சல் போன்ற விஷயங்கள்லாம் வரலாம். ஸோ இந்த அசட் சார்ந்த விஷயங்களெல்லாம் விருச்சிக ராசிக்காரன் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது இது ஓரளவுக்கு பரவாயில்ல தான், பெருசாக டென்ஷன் இல்லை. பட் இருந்தாலும் இந்த மற்ற விஷயங்களில் வரக்கூடிய அலைச்சல்கள், சோர்வுகள், டென்ஷன் போன்ற விஷயங்கள்லாம் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பிரதிபலிக்கவே செய்யும். ஸோ குடும்பத்துக்குள்ள தனிப்பட்ட முறையில் பெருசாக டென்ஷன்லாம் எதுவும் இல்லை, எல்லாம் இருக்கிற வாழ்க்கையை நிம்மதியாக ஒரு விஷயத்தை கொண்டுட்டு போகக்கூடிய நிலைகளாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இன்னும் சொல்ல போனால் பட்டு மணம் தொட்டு தோணாமல் அது பாட்டுக்கு ஒரு பக்கம் போய்கிட்டு தான் இருக்குது. ஆனால் மற்ற விஷயங்களில் வரக்கூடிய அந்த அலைச்சலின் காரணமாக இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் இன்னமும் அது இருந்துட்டு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி கண்டும் காணாமல் இருந்துக்கிட்டு வருவீங்க. அதனால் குடும்ப விஷயங்கள் காரியங்களை பெருசாக எதுவும் இருக்காது. அது இருக்கும், இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கும். பட் குடும்ப உறவுகள் அப்படின்னு வரும்பொழுது சின்ன சின்ன விஷயங்களில் சில முரண்பாடுகள் அப்படிங்கிறது எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கும். குறிப்பாக பெற்றோர்கள் விஷயங்களில், உடன்பிறப்புகள் வகையில், குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இது கொஞ்சம் அதிகமாகவே பிரதிபலிக்கும். கொஞ்சம் கான்ட்ரவர்சியான நிலைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் ஒன்று சொல்லவும் அவங்க ஒன்று சொல்லவும் மாற்றி மாற்றி இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இதையும் ரொம்ப பர்சனலாக எடுத்துக்க வேண்டாம். வாக்குவாதங்கள் எல்லாம் பெருசுபடுத்திக்காதீங்க. கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கனாலே அதெல்லாமே தானாக சரியாயிடும். பட் வாக்குவாதங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சுப விசேஷங்கள் காரியங்கள் இந்த காலகட்டங்கள் ஆல்ரெடி விருச்சிக ராசிக்காரங்க இந்த அமைப்புகள் ரொம்ப சூப்பராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த காலகட்டம், இந்த வக்ரகதி காலகட்டங்கள்லையுமே இந்த திருமண அமைப்புகள், புத்திரவாக்கி அமைப்புகள், குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் காரியங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா
விருச்சிக ராசிக்காரர் ரொம்ப நல்லபடியாக வேலை செய்யும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நிறைய பேருக்கு இந்த காதல் திருமணங்கள் கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பாகவே இருக்குது. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. கரியர் ரிலேட்டடான விஷயங்கள் விருச்சிக ராசிக்காரன் கொஞ்சம் கவனமாக இருங்க. நிறைய விஷயங்கள் கை கிட்டேது வாய் கட்டல அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட பிளான்ஸு நிறையா இருக்கும். ஆனால் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு வரும்போது அங்கே நிறைய தடை தாமதங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் ஒன்று நினைக்க அங்கே ஒன்று செயல்பட அப்படிங்கிற மாதிரி நிறைய வேற்றுமைகள் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்குது. ஸோ கரியர் ரிலேட்டடான விஷயங்கள், தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாகவே கையாளுங்க. அகலக்கால் வைக்காதீங்க. பொறுமையாக எதாக இருந்தாலும் டீல் பண்ணுங்கள். ஸோ ஓரளவு விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனியினுடைய வக்கர காலகட்டம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சாதகமான நிலைகளில் தான் இருக்கும். பட் அலைச்சல், டென்ஷன் தவிர்க்க முடியாத நிலைகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய நிலைகளில் தான் இருக்குது. ஸோ அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.